உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு 2/8/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனவர்களே, இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் வாசகங்கள் கடவுளின் அன்பையும் பரிவையும் எடுத்து கூறுகிறது. முதல் வாசகத்தில், என்னிடம் வாழுங்கள், வாழ்வடைவீர்கள், உங்கள் பசி தாகத்தை போக்குவேன் என்று கடவுள் கூறுகின்றார். இரண்டாம் வாசகத்தில், நம்மீது அன்பு கூர்ந்தவரின் செயலால் நாம் வெற்றி மேல் வெற்றி பெறுகிறோம் என்று புனித பவுலடியார் கூறுகின்றார். நற்செய்தியில் இயேசுவை பின் சென்ற மக்கள் மீது பரிவு கொண்ட இயேசு அவர்களில் உடல் நலமற்றோரை குணமாக்கி பசியுற்றிருந்த அவர்களுக்கு உணவை பகிர்ந்து அளித்து பசியாற்றுகின்றார். இயேசுவை போன்று பிறர் மீது அன்பும் அக்கறையும் கொள்வோம். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவுபவர்களாகவும் வாழ தீர்மானிப்போம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. முதல் வாசக முன்னுரை. கடவுள் தாம் தெரிந்தெடுத்து அன்பு செய்த இஸ்ராயேல் மக்களை நோக்கி கூறியதாவது: என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், உங்கள் தாகத்தை போக்கி நல்ல உணவால் உங்கள் பசியாற்றுவேன், அதனால் நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்றார். துன்பத்தில் வாழ்ந்த இஸ்ராயேல் மக்கள் மீது கடவுள் இரக்கமும் பரிவும் கொள்கிறார் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 35 மேலும் 37 முதல் 39 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. நம்மீது அன்பு கொண்ட கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக நம்மை மீட்டார். அதனால் நாம் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றோம். இவ்வுலகில் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், நெருக்கடிகள் எதுவும் நம்மை கடவுளின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்று திருத்தூதர் பவுல் கூறுகின்றார். ரோமியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. உலகாளும் உன்னதரே, அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறைமக்களை அன்பு வழியிலும் உண்மை நெறியிலும் வழிகாட்டும் நல்லாயர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பும் அமைதியும் வழங்கும் அன்பு இறைவா, எங்கள் நாட்டு தலைவர்கள் தான் வகிக்கும் பதவியில் தான் என்ற ஆணவம் கொள்ளாது உழைத்திட வேண்டுமென்றும் வேறுபாடுகளை களைந்து அனைத்து மக்களையும் மனிதநேயத்துடன் சகோதர பண்பில் வழிநடத்த வேண்டுமென்றும் நாட்டில் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெருக வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா, எம் இளைய தலைமுறையினரை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறை ஞானத்திலும் நல்லறிவிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்றும் பெற்றோரின் நல் பராமரிப்பு கிடைத்திட வேண்டுமென்றும் நல்ல எதிர்கால வாழ்வை தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் எம்மை மீட்ட அன்பு இறைவா, மனிதனாக இவ்வுலகில் பிறந்து தன் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் தன் அன்பை வெளிப்படுத்திய இயேசு போன்று இறைவனையும் சக மனிதரையும்
அன்பு செய்யும் மனதை எங்களுக்கு தந்திட வேண்டுமென்றும் எங்கள் துன்பங்களை இறையருளால் வென்றிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வு வழங்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் அன்பு பெருகிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நற்சுகம் தந்து காத்திட வேண்டுமென்றும் குடும்ப தலைவர்கள் இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை தந்திட வேண்டுமென்றும் நல்வளமும் நல்வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.